வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், சூப்பரான ரெசிபி தான். அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ஹோட்டல் ஸ்டைல்லையும் சரி, டேஸ்ட்லேயும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்துக்குள்ள ஹை ப்ரோட்டீன் வேறு, ரொம்ப நல்லா இருக்கும். வெஜிடேரியன்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸியாக வீட்டில் நம்ம எளிமையாக செஞ்சிடலாம். அதுக்கு 2-3 டிப்ஸு ட்ரிக்ஸு தான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக சூப்பராக வந்துடும். அதே அளவுக்கு டேஸ்ட்டாகவும், பார்க்குறக்கும் சரி, சாப்பிட்றக்கும் சரி சூப்பராக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சோயா சங்கை இப்படி நம்ம நல்லா சுடுதண்ணிக்குள்ளே போட்டு நல்லா ஊற ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதை நல்லா 2-3 தண்ணியில் கழுவிடுங்க. அதை நல்லா கழுவி பிழியிடும். அதை எவ்வளோ கழுவுறீங்களோ, எவ்வளோ முடியுதோ உங்களால் அந்த அளவுக்கு 2-3 தண்ணியில் நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா சோயா சங்கில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் இருக்கக்கூடாது நம்மளுக்கு. அதுக்கு நல்ல சுடுதண்ணியில் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அது நல்லா மலர்ந்துடும். அதில் இருக்கிற ஸ்மெல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விடும். 2-3 தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு நம்ம தூள் நீக்கிட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூனு மிளகு, 2 வரமிளகா உரப்புக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இது நல்லா காரமாக இருக்கும், அதனால 2 வரமிளகா சேர்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது இப்போ நம்ம நல்லா தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். எவ்வளோதுக்கு அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க. இவ்வளோ தான் அரைப்படும். இப்போ இது கூடவே நம்ம சோயா சங்கையும் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் விடாமல் அரைச்சிக்கோங்க. அந்த சோயா சங்கில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. நல்லா பிழிஞ்ச சோயா சங்கை தான் சேர்த்து அரைக்கணும் நம்ம. இப்போ இதில் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா சேர்த்து நல்லா மிக்சிங் பண்ணிக்கோங்க. கடலை மாவு ஒரு பைண்டிங்காண்டி கொடுத்துருக்கோம். அதுவும் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சு தான். எல்லாமே இதில் போட்டிருக்கிறதெல்லாம் இன்றைக்கி ஹெல்த்தியானது. இதில் நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டிக்குக்கு பதிலாக பென்சில் யூஸ் பண்ணலாம். பென்சிலை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி நல்லா வச்சு இது பண்ணுங்கள். நல்லா அந்த ஷேப்புக்கு கொண்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பென்சிலை நடுவில் வச்சு இன்செக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசாக நீங்கள் இந்த மாதிரி 2 சைடுமே வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒரு ரோல் மாதிரி பண்ணினீங்கன்னா வந்துடும். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வரலன்னு சொன்னால் 2 தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு தான் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கரெக்டான ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் பென்சிலை லைட்டாக இழுத்திங்கனாலே போதும், வந்துடும். கரெக்டாக இருக்கும், ஒன்றும் ஆகாது. சூப்பராக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரலன்னு சொன்னால் 2-3 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வரலன்னு சொன்னால் கொஞ்சம் கடலை மாவை இன்னொரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கடலை மாவு சேர்க்காதீங்க. சோயா சங்கை நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டிங்கனாலே போதும். 2-3 தண்ணியில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்துடும். கரெக்டாக வந்துடும். சுத்தமாக தண்ணி இல்லாமல் அதில் எவ்வளோதற்கு பிழிய முடியுமோ அவ்வளோ பிழிஞ்சு எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் கடலை மாவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா 2 ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துறாதீங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ஆயிரும். அதனால் தண்ணி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், கரெக்டான ஷேப்பில் இந்த மாதிரி நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிங்கனாலே கரெக்டான ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் பையை நீங்கள் பென்சிலை உருங்கினீங்க, ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம இப்போ இதை நீங்கள் ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டீப் ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறேன். இந்த மாதிரி அகலமான பேனில் நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு டிப்ஸு தான். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் இது பர்ஃபெக்டாக வரும், இல்லாட்டி பிரிஞ்சிரும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோயா சங்கு எப்போவுமே நம்ம எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சிரும். அதனால எண்ணெய் மட்டும் நல்லா காய வச்சு அதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிக்கிட்டு அதை உடனே கரண்டியால் இது பண்ணிடாமல் அப்படி லைட்டாக அந்த இதை ஷேக் பண்ணினீங்கன்னா அது லைட்டாக உருண்டுரும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எல்லா சைடும் இந்த மாதிரி ஈவன் கலராக வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் மசாலாவை சேர்த்துக்கலாம். அது என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக
நான் என்ன எடுத்திருக்கேன்னு சொன்னால் க்ரீன் சட்னி கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் கெச்சப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இன்றைக்கி நான் க்ரீன் சட்னி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் வச்சுருக்கேன் சைடில். அது மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க. கொத்தமல்லி சின்னதாக நறுக்கி கொத்தமல்லி தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு மேலே கொஞ்சோண்டு சாட் மசாலா தூவுனீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சூப்பரான ரெசிபி. நம்மோட்டு கபாப் மாதிரியே சோயா கபாப் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடேரியன்களுக்கு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும்